யார் என்று தெரிந்தால் தான் பாவம் மன்னிப்பு தேட முடியும் அல்லவா? சிலர்கள் சொல்லுவார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்டின் தான் சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம். எங்க எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொன்னா மலையினுடைய உச்சிய ஒரு கல் இருக்கும், அதை எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பாவத்தினுடைய பரிகாரம் என்னவென்று சொன்னால் தௌபா என்று சொல்லுகிறது. அதனால் தௌபா செய்வதற்கு வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரமலானிலே வருடத்திற்கு ஒரு முறை இந்த 10 நாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் செய்த பாவங்களை நினைத்து உருகி 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 மன்னிப்பு தேடுவதற்கும் தான வாய்ப்பை கொடுத்த சமுதாயம் நாம் மட்டும்தான். முந்தைய சமுதாயங்களுக்கு அப்படி அல்லாஹ் கொடுக்கல. முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் பாவம் செய்தாலே அவர்களுக்கு உடனே தண்டனை கொடுத்து அல்லாஹ் அழித்து விடுவான். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்தால் மறுநாள் காலையிலே அவங்க வீட்டுக்கு முன்னாடி லிஸ்ட் எழுதி தொங்கி விட்டுருவான். அல்லாஹ் இந்த பாவத்தை இவன் செஞ்சான். இது மாதிரி இருந்தது முன்னைய சமுதாயத்துல. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறான். இந்த பாவங்கள் மறைத்திருப்பதினால் அல்லாஹ் தௌபாவை கொண்டு மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பாவங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் தான். பாவம் இல்லாத இடங்களே இல்லை. அந்த அளவிற்கு பாவம் என்ற விஷம் கலந்து விட்டது. பாம்பின் விஷம் எப்படி உடலிலே கலந்து விடுகிறதோ அதுபோன்று மனிதன் பாவத்திலே கலந்து ஒன்றாக மாறிவிட்டான். அதனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வெளியில போயிட்டு வந்தாலே பாவம் செய்யக்கூடியவனா மாறிடுற. இன்னைக்கு பாவம் செய்யறதுக்குன்னு சொல்லி நம்ம வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலம் இருந்துச்சு, குடிக்கணும்னா வெளியே போவாங்க, தண்ணி குடிக்கணும், மது குடிக்கணும்னு சொன்னா தூரமா யாருக்கும் தெரியாம போய் குடிக்கணும். விபச்சாரம் செய்யணும்னு சொன்னா யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல போய் செய்வாங்க. ஊர்ல தாண்டி போவாங்க, நாட்டை தாண்டி போவாங்க. ஒரு காலம் இருந்துச்சு. சிகரெட் பிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா தூரமா போய் பிடிப்பாங்க, யாருக்கும் தெரியாம. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலங்கள் பாவம் செய்வதற்கு இடங்கள் தெரியாமல் யாருக்கும் தெரியாம செஞ்சாங்க. இன்னைக்கு துப்புட்டிக்குள்ளவே பாவம் செய்யறான் பையன். துப்புட்டிக்குள்ளேயே செல்போனை வச்சுட்டு எல்லா பாவத்தையும் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் வரும், அந்த காலம் பாவத்தை பாவம் என்று தெரியாமலே செய்வாங்க. இந்த காலம் வந்து விட்டால் நீங்கள் கியாமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் வெளியே நம்ம போயிட்டு வந்துட்டாலே கண்ணால நிறைய பாவம் செய்யறோம், காதால நிறைய பாவம் செய்யறோம், சிந்தனையினால நிறைய பாவங்களை நாம் செய்கிறோம். இது பாவங்களின் அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் அடையாளம் சொன்னாங்க, பாவிக்கு அடையாளம் என்ன? மன் ஆரல் அன் திக்ரி ஃபைன்ன லஹு மைஷத்தல் லன்கா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நெருக்கடியான வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறான்.